போன மாதம் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துச்சு. ஆக்சுவலி வந்து நான் வேலை பார்க்குறது ஒர்க் பண்ணுற இடம் அப்படின்னா எனக்கு வந்து சாட்டர்டே மட்டும்தான், சண்டே மட்டும்தான் லீவு, சாட்டர்டே லீவ் கிடையாது. நானும் ஜான்சி ஒர்க் பண்ணனால மாதம் ஒருத்தர் மாற்றி மாற்றி வந்து அட்டன் பண்ணுவோம். இப்போ வந்து அவள் படிக்க போகிறனால வந்து அவள் வேலைக்கு வரல. ஸோ நான் மட்டும்தான் போகிறனால அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்து என்னால் வர முடியாது, லீவ் கிடையாது. நான் மட்டும் இருக்கனால ஆஃபீஸில் சார் என்ன சொல்லிட்டாருன்னா, ராஜன் நீங்கள் லீவ் போடுறது வந்து கொஞ்சம் யோசிச்சு போடுங்கப்பா, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆசை, ஃபாஸ்டிங் ப்ரேயரை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, ரெகுலராக அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு. அப்போது ஒரு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு ஆடியோ பாஸ்டர் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நாளைக்கு நடக்கிறத பற்றி அவங்க போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த ஆடியோ கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு சந்தோஷன்றதை காட்டில் ஒரு வாஞ்சி, இந்த வாரம் நம்ம எப்படியாவது போய் ஆகணுமே, ஆனால் என்ன எப்படி போகிறது, யாருமே இல்லையேன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ சரி பார்ப்போம், லைவில் எதையாவது கேட்டு மெசேஜ் மாதிரி எதாவது கேட்டுக்கிறோம், நம்ம லைவில் அண்ணன் லிங்க் அனுப்ப சொல்லி நம்ம அதில் கேட்டுக்கிறோம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் நான். அந்த தாட்டே எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையில் வரைக்கும் நான் யோசிக்கிறேன், சார் நாளைக்கு எதாவது லீவ் தருவாரா, இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போயிடுவாரா, நமக்கு லீவு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் அது எதுவுமே எனக்கு வரல. ஒரு 8:30 வரைக்கும் எந்த ஒரு ஃபோனுமே வரல. பட் ஆனால் எனக்கு வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. பார்த்தா ஒரு 8:44 எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு. சாரோட மிஸ்ஸஸ் கால் பண்ணியிருந்தாங்க, ராஜு இன்னைக்கு வந்து கரண்ட்டு ஷடவுன் சொல்கிறாங்கப்பா, அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏசப்பா நான் இருதயத்தில் நான் நினைக்க தான் செஞ்சேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகணுன்னு சொல்லி ஒரு ஆசையோடு இருந்தேன். எனக்கு ஏற்ற வழிவாசல் எனக்கு உண்டாக்கி கொடுத்துட்டீங்களேன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நானும் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். நான் வந்து அட்டன் பண்ணி ஒர்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது நான் நல்லா அட்டன் பண்ணி எல்லாம் ஆவியில் நடந்து நானும் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு மெசேஜ் டைமில் உட்காந்தேன். மெசேஜ் எனக்கு நேர வார்த்தை வந்துட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தாவீதை பற்றி பாஸ்டர் பேசிட்டு இருந்தாங்க. என்னென்னா, பூர்வ காலத்து நன்மைகளும் ஆதி காலத்தில் நடந்த நன்மைகளையும் நான் நினைவு சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பேசினாங்க. அப்போ எனக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாஸ்டர் வந்து ஒரு புதன்கிழமையில் பேசியிருப்பாங்க, தேவன் நமக்கு செஞ்ச நன்மை ஒவ்வொன்றையும் நம்ம எழுதணும், ஒரு நாளைக்கு 5 நன்மை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இவங்க பாஸ்டர் ஃபஸ்ட்டு சொன்னப்போ நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். எப்படின்னா ஒரு 3 மாதம் நான் அதை கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன். நான் டைம் இல்லை அப்படி இப்படின்னு, ஆனால் அப்படி சொல்லக்கூட டைம் இல்லைன்னு, ஆனால் அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன், அதை எழுதணும் அப்படின்றதே மறந்துட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை ஃபாஸ்டிங் பீரியடில் கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் எனக்கு வந்து அந்த நன்மைகள்லாம் எழுதும்படி ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். உண்மையாகவே நான் ஃபாஸ்டிங் பீரியட் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் நான் எழுதின அந்த டைரி நான் எடுத்து திருப்பி பார்த்தேன். எனக்கு உண்மையாகவே எனக்கு கண்ணில் அவ்வளோ கண்ணீர் வந்துருச்சு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மையை நீங்கள் செஞ்சுருக்கீங்கப்பா. இப்போ நடக்கிற விஷயங்களை நான் நினச்சி நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளோ நன்மை செஞ்சுருக்கீங்க. எனக்கு எதெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நான் டிக் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எனக்கு ஆண்டவர் வந்து அந்த நன்மையெல்லாம் மறுபடியும் எழுதுறதுக்கு எனக்கு கிருபை செஞ்சார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம பாஸ்டர் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, கிவிங்கில் நம்ம எப்படி ஆப்ரேட் ஆகிறது அதை பற்றி பேசிகிட்டே வர்றாங்க. எனக்கு ஆசை, ரொம்ப நாள் ஆசை, ஆண்டவரே நான் நிறைய கொடுக்கணும் ஏசப்பா சபைக்கு. நான் வந்து ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, எவ்வளோ சபைக்கு தேவையோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்கன்ற அளவுக்கு நான் செழிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் இந்த பண விஷயத்தை பற்றி பேசும்போது எனக்குள்ளே ஒரு தாகம் வந்துச்சு. நான் நிச்சயமாக கண்டிப்பாக செழிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நினச்சிட்டே இருந்தேன். கடந்த நாட்களில் வந்து எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கைக்கு வந்துச்சு. அப்போ நான் வந்தப்போ நான் என்னோடய உணர்வுகளை நான் செக் பண்ணேன். அந்த காசை நான் கையில் வச்சுருக்கும் போது என் உணர்வு எனக்குள்ளே ஒரு மாதிரி மேட்டின்மை வருதா, இல்லை இந்த பணத்தை பார்த்தோன்னே என்னுடைய நட பாவனை எதுவும் மாறுதா அப்படின்னு பார்த்தேன். அவனுடைய கிருபையால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் போன மாதம் மட்டும் கிவிங் மட்டும் 25,000 நான் கிவ் பண்ணியிருக்கேன். கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே இந்த கிவிங் மெசேஜெல்லாம் கேட்க நமக்கு, நான் அப்போ ஜாயக்காட்ட நான் முந்த நாள் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், அக்கா நான் கிவிங்கில் நான் இப்படி ஆப்ரேட் ஆகிறேன், எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. ஒரு காலத்தில் வந்து நான் உண்மையாக நான் யோசித்து பார்க்குறேன், எங்கள் குடும்பம் வந்து ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் வந்து நிறைய பேர் கொடுக்குற அளவுக்கு என்ன கிவிங்காக மாற்றுற அளவுக்கு ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாருக்கா அப்படின்னு அக்கா கிட்ட சொன்னேன். அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அக்கா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம யாரு கூட இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அந்த கிவிங்கிற வர நேரத்தில் வந்து நம்ம உண்மையாக பணத்தை வந்து வேல்யூ பண்ணுறவங்களும், பணத்தை ஆண்டவர் எதுக்காக எனக்கு வேலை செய்யும்படியாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து அது தெய்வமாக இல்லை, நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்கா என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையாக அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஷோல்டர் வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அப்போ எனக்கு ஏசப்பா நான் உங்கள் கையை உயர்த்தி ஆராதிக்கும், நீங்கள் செஞ்ச நன்மையெல்லாம் நான் வந்து நினச்சி நன்றி செலுத்தணுமே, நான் கரங்களை உயர்த்தி நான் ஆராதிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி கை எனக்கு பயங்கரமாக வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
அப்போ விட்டுட்டேன் நான். சரி எனக்கு நான் சரியாயிரும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் சண்டே வந்து சர்வீஸில் உட்காந்து அட்டன் பண்ணுறேன். சர்வீஸில் உட்காந்து அட்டன் பண்ணும்போது எனக்கு இந்த பெயின் போகவே இல்லை. அதோடு தான் நான் ஒர்ஷிப் எல்லாமே பண்ணுறேன். சரி ஏசப்பா நீங்கள் சுகம் தருவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் சர்வீஸில் பாஸ்டர் வந்து எசேக்கியேலை பற்றி எடுத்தாங்க. அப்போ வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படி என்ன அப்படின்னா, நீங்கள் தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. நீங்கள் வந்து உங்கள் ஃபினான்ஸ் மேட்டராக இருக்கட்டும், உங்கள் சரீரமாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதார விஷயமா இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்து தீர்க்க தரிசனம் உரைச்சிங்கன்னா அது நிச்சயமாக நடக்கும். உங்களை காட்டில ஒரு பெரிய தீர்க்க தரிசி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்து என்னோடய ஒர்க்கு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த விஷயம் சொல்லும்போது நான் என்னோடய வேலையெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து அந்த என் ஃபோனை எடுத்து வச்சு பக்கத்தில் வச்சு என்னோடய கையை வந்து என்னோடய ஷோல்டரில் வச்சு, ஏசப்பா நான் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு தீர்க்க தரிசி, நான் மெசேஜ் கேட்டிருக்கேன்ப்பா, இப்பொழுது இந்த ஷோல்டர் பெயின் என்னை விட்டு நீங்கட்டும் ஏசப்பான்னு சொல்லி நான் என் சரீரத்திற்கு கட்டளையிட்டேன். இப்போ அந்த ஷோல்டர் பெயின் எங்கே இருக்குன்னே தெரியல. நான் அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தேன் என்னுடைய இதை. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ வேலைகள் செஞ்சேன், எவ்வளோ கடினமான வேலைகள் செஞ்சேன். ஆனால் எனக்கு அந்த பெயின் இருந்த இடமே தெரில. உண்மையாக தேவன் என்னோட வாழ்க்கையில் வந்து நிறைய விதமான அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சுட்டு வர, அதற்கான தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.